அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, துதிப்பதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதிலே 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத் தருகின்றாரோ அதனை கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஜும்மாவை நாம் என்ன பார்க்க போகிறோம்? சூரா 102 சேகரித்தல் அத்தஹாசுர் அப்படின்னு தலைப்புள்ள ஒரு சூறாவை நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வார்த்தைகள் வளமானதாக இருக்குது, திரும்ப திரும்ப நினைவூட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது, நமக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது, சட்டங்களை சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான குர்ஆனாக இருக்கிறது. அத்தகைய மாபெரும் குர்ஆன் அல்லாஹ் நமக்கு வழங்கி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அந்த வழிகாட்டுதலிருந்து நாம் இன்னைக்கு 102 இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 102 சேகரித்தல் அத்தஹாசூர், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர் அப்படின்னு பிஸ்மிலிருந்து தொடங்குது. இந்த தலைப்பு என்னன்னா சேகரித்தல்ங்கிற வாட்சுடர். சேகரித்தல் அப்படின்னு இருக்குது. சேகரிப்புங்கிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை சேகரிப்பது, அது நமக்கு ஆகுமானது, ஹலாலானது, செய்ய வேண்டியது. அல்லாஹ் நமக்கு அதை தூண்டுறார். அல்லாஹ்வின் பாதையில் நம்ம அதை நன்மைகளை சேகரிச்சுக்கிட்டே போகணும், நல்லதை செய்யணும், நன்மைகளை சேகரிக்கணும், அதை பற்றி தடை இல்லை. ஆனால் அல்லாஹ் தலைப்பு எதை கொடுத்துருக்கிறாருன்னா மனிதனை பற்றி சேகரித்து கொண்டு எண்ணிக்கொண்டு அதை பார்த்து கொண்டு அடுக்கி கொண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி இங்கே சொல்கிறார். அது நமக்கு ரொம்ப கேடானது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது சொல்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அது பிலை ஷைத்தானிர் ரஜீம். ஆக நமக்கு சேகரித்தலில் நாம் 2 பேர் சேகரிக்கிறோம். நம்பிக்கையாளரும் சேகரிக்கிறாங்க, நம்பிக்கையற்றவும் சேகரிக்கிறாங்க. 2மே சேகரித்தல் தான். எது நமக்கு நல்லதுன்னா நம்பிக்கையுடைய சேகரிப்பு, நன்மையை சேகரிப்பது, தொடர்ச்சியாக நன்மையை கொள்ளையடிக்கும் முகமாக இருந்து கொண்டே இருப்பது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பது, வாய்ப்பு கிடைத்தால் நழுவிடாமல் இருப்பது. நல்ல காரியத்திற்கு நமக்கு தூண்டும் பொழுது அந்த வாய்ப்பை தவறிடாமல் என்ன செய்யணும்? செய்வதற்கு முனையணும். அதுதான் சேகரித்தல். அந்த சேகரித்தல் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதால் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்குது அது. ஆனால் நம்ம மக்கள் பெருமை எப்படி இருக்கிறாங்கன்னா அதில் அசட்டையாக இருக்கிறாங்க. நன்மையை செய்கிறதில்ல, சில வெறுமனை வந்துட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ்வை நம்ம தியானம் செய்கிறதில்லை, முழுமுழுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஞாபகத்தில் அதை இருந்து எல்லாம் சைத்தான் செய்கிறான், அதை நம்மளை மறக்கடிக்கிறான். உலக இன்பங்கள்லையும் உலக ஆதாயங்கள்லையும் மூழ்கி இருக்க செய்கிறான். வெறுமனை சும்மா இருந்தால் கூட அல்லாஹ் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தூரமாக கொண்டு போயிடுறான். நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம ஆன்மா பலமாக இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட நெருங்க மாட்டான். அவனுடைய எந்த விதமான அவருடைய எண்ணங்களும் நம்மள்கிட்ட பலிக்காது. நம்ம அதில் ஆன்மாவுடைய பலகீனத்தில் அவங்க கட்பட்டு விட்டுப்பட்டு நம்ம நடந்துக்கிறதுனால அல்லாஹ் நினைவு வர்றதில்லை. ஆக நமக்கு பெரும்பாலும் அல்லாஹ் நினைவுகளின் மூலமாக நம்ம அந்த நன்மைகளை சேகரிக்கலாம். அல்லாஹ் நினைவுகளின் மூலமாக நாம் என்ன செய்யறோம்? நன்றியை செலுத்துகிறோம். அல்லாஹ்வை புகழ்வின் மூலமாக நம்ம நன்றியை செலுத்துகிறோம். எவ்வளோ வழங்கியிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு. அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த சேகரித்தல் நமக்கு என்னவா இருக்குது? ஆகுமானதாக இருக்குது, கட்டாயமாக இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். நம்முடைய படைப்பாளர் இரட்சகர் எத்தகையன்னு சொன்னால் மிகுந்த அருளாளராக இருக்கிறார். நம்மளே பார்க்குறோம். தகுதிக்கு மிஞ்சிய வாழ்க்கையை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார். தகுதிக்கு மிஞ்சிய ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தகுதிக்கு மிஞ்சிய ஒரு ஸ்தாபனத்தை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக தகுதிக்கு மிஞ்சிய வேலையை கொடுத்துருப்பார். தகுதிக்கு மிஞ்சிய வாழ்க்கையை கொடுத்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பொருத்தமாக இருக்கும், ஒருத்தருக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கும். அடைஞ்சதுன்னு பேச முடியாம நம்ம ஒருத்தர் திருப்தியை அடைஞ்சிருப்பார். அதை அவருக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. இப்படி பல விதம் அல்ல நம்ம மேலே அருள் செய்கிறாருங்கிற பார்க்குறோம். அவர் செய்யக்கூடிய அந்த மாபெரும் அருளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப குறைஞ்சபட்சமான நன்றிகளை செலுத்துகிறோம், நினைவு கூறுறோம், தொழுகிறோம், வணங்குறோம், வழிபடுறோம்.
நோன்பு அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி செய்கிறோம். எல்லாமே சொற்பமாக தான் செய்கிறோம். நாம் செய்கிறோமா சொற்பமாக அவரும் தர ஆரம்பிச்சாருன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. பெரும் கஷ்டமாக போயிடும், அது துயரமாக போயிடும், துன்பமாயிடும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவர் ரொம்ப தாராளமாக நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்ம நிறைய வழங்குறாரு. நன்றி செலுத்துவதில் குறைவாக இருந்தால் கூட மாறி வழங்குவதில்லை அவர் வல்லலாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் மிக்க அருளாளர். அதான் அங்கே சொல்கிறார். ஒவ்வொரு சூழலையும் பார்க்குறோம். 9ஆம் அத்தியாயத்தை தவிர அவர் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், நம்ம மேலே மிகுந்த கருணையோடு இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொடர்ச்சியாக சூரா வசனம் 1, சேகரித்தலில் தொடர்ந்து மூழ்கிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறார். சேகரிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? தொடர்ந்து மூழ்கிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் சமாதிக்கு செல்லும் வரை அப்படிங்கிறார். மரணம் வரைக்கும் என்ன செய்யறோம்? சேகரித்தலே மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். என்ன சேகரித்து நம்ம தான் கணக்கணும். அல்ல இங்கே எதை குறிப்பிட்டாருன்னா தேவையற்ற சேகரித்தல். நம்ம பணத்தையும் செல்வத்தையும் மாறி சேர்த்து வச்சுக்கிறது, அடுக்கி வைக்கிறது, கெட்டு போடுறது, எண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது, நம்முடைய பேங்க் பேலன்ஸை அப்பப்போ தட்டி பார்க்கறது, இந்த மாதிரி சேகரித்தல்ல மனிதன் மூழ்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் சமாதிக்கு செல்லும் வரை தான் செய்ய முடியும்னு சொல்றாரு. இது சேகரித்து எப்போ வரைக்கும்னா நீங்கள் உயிர் இருக்கும்போது தான். அப்போ அதில் நம்ம எது சேகரிக்கணும் அது சேகரிக்கணுமே தவிர அல்லாஹ்வால் எது நம்மளை சாத்தானுடைய பாதைக்கு இட்டு செல்லுமோ அதை செய்யக்கூடாதுங்கிறத இந்த வாசகத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆக சேகரித்த தொடர்ந்து ஊழலாக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் சமாதிக்குள் செல்லும் வரை அப்படின்னு சொல்றார். பொதுவாக நம்முடைய உலக வாழ்க்கை அப்படி அதுதான் இருக்குது, சேகரித்தது தான் இருக்குது. நாளைக்கு வேணுமா, நாளைக்கு வேணுமா, நாளைக்கு வேணுமென்னு. ஆனால் எப்போவுமே நாம் சேர்த்து வச்சு நாளைக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கடவுள் நாட்டுமே தான் பயன்படுத்த முடியும். இன்னும் அதையும் பயன்படுத்த முடியாது. வாழ்க்கையை எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், சேர்த்து வச்சது எவ்வளோ இழந்திருக்கிறோம். எதுக்காகவோ நம்ம பிளான் பண்ணி சேர்த்திருப்போம், வேற எதுக்கும் விற்றுருப்போம். அதை நம்ம இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறோம், இருந்தால் உடைய சேகரிப்பு பயனடையும். நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டா எல்லா சொத்து பற்றி விற்று பார்க்கணும். மருத்துவம் ஆரோக்கியம் இல்லை, திடீர் பிரச்சனை, ஏதோ ஒன்று நடக்குது, செலவுக்கு பணம் இல்லை. அப்போ நம்ம சேகரித்து வச்ச ஒன்று தான் என்ன செய்ய போகிறோம்? அந்த மருத்துவ செலவு பண்ண போகிறோம். அப்போ யாருக்கு என்ன சக்தி இருக்குது? நமக்கு என்ன மம்பா நம்மளே விபத்துக்குள்ளே மாற்றுவதற்கு யார் சிக்க வைக்கிறா? அல்லா தான் அதெல்லாம் செய்கிறார். நம்முடைய காரியத்துக்கு ஒப்ப, கரங்கள் செய்த பாவத்திற்கு ஒப்ப அந்த மாதிரி காரியங்கள் நம்மள அல்லா செலுத்துறாரு, செலவுகளை வைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன லோகத்துக்கு சேர்த்து வச்சோமோ பெரும்பாலும் வாழ்வதற்காக சேர்த்து சுத்தம்லாம் எங்கே போயிடும்? ஒரு சின்ன நோயில் போயிடும். ரைட்டா? அப்போ எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டில் நம்ம உறுதியாக இருக்கணும். எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து சேகரித்தல் மூழ்கி இருந்தால் எந்த வகையிலையும் எது நடக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆக அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவற்றின் மூலாதாரமாக இருக்கிறார். அவர் தான் அடிப்படையாக இருக்கிறார். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் தான் வாழ்வு அளிச்சிருக்கிறாரு. அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. அவர் தான் நம்மளை வழி நடத்துகின்றார். அவர் தான் நம்மை மரணத்தில் ஆழ்த்த போகிறார். இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறமும் அவர் தான் என்ன செய்ய போகிறாரு? மீண்டும் உயிர்த்து எழுப்பப்பட போகிறார். எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கும் பொழுது நாம் என்னத்தை சேகரித்து வாழ்ந்துட முடியும்? ஆக சேகரித்தல்ங்கிறது பேராசை கொண்ட சேகரிப்புகள் அல்ல, அங்கே தடை செய்கிறார். அப்போ சேகரித்தலில் தொடர்ந்து மூலிகைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் சமாதிக்கு செல்லும் வரை உண்மையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த மாதிரி சேகரிப்பெல்லாம் நமக்கு பிரயோஜனமா, பயனுள்ளதா அப்படிங்கிறத என்ன செய்யுங்க? அப்படி கண்டுக்கிறீங்கிறார். சமாதிக்கு போனதுக்கப்புறம் உண்மையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அதெல்லாம் ஒரு வசனத்தை சொல்லும்போது சேர்த்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியை உருக்கி அவர்கள் மீது ஊற்றப்படுங்கிறார். அதாவது இது ஜக்காத்தை கொடுக்காம, தர்மத்தை கொடுக்காம, முறையான செலவு பண்ணாம, கஞ்சித்தனமாக இருந்து சேர்த்து வச்சு நீங்கள் எதையுமே பயன்படுத்தாமல் போய் சேர்ந்துருவீங்க. எவ்வளோ மக்கள் நம்ம பார்க்குறோம், மரணத்தை பார்க்குறோம். நம்மளோட ஒத்த வயசு தான் சொல்லி நம்மளோட குறையா 10 வயசு குறையா உள்ளவங்க கூட பார்க்குறோம். அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? நம்மளாம் வயசாகி கிழவனாகி போய் சேர நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கொடிய நோயால் அவங்க 6 மாதம் படுத்தாங்க, 6 மாதம் கடை போய் சேர்ந்தாச்சு. ஒரு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம போய் சேருவோம்னு. அந்த மாதிரி நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கிறாங்க. அவங்க சேகரிச்சது நிறையா ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கண்டிப்பாக நினச்சிவாங்க, அங்கே போய் கண்டுகொள்வாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சோமே, என்னது பிரயோஜனம், எல்லாம் விட்டு வந்துட்டோமே, எதுக்கு கொண்டு போய் பிரயோஜனம் இல்லாது. மறுமையில் எல்லா சக்தியும் அல்லாஹ்கிட்ட இருக்குது. அங்கே என்ன தேவைப்படுது அங்கே வாழ்ந்துருக்காங்க.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேமத்து தான் தேவைப்படுது. அவர் அட்கொடை, அவர் வழங்கக்கூடிய சொர்க்கம், அவர் தான் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஆன்மாவுக்கு தேவையான திறப்படுறார். அதான் நமக்கு தேவையை தவிர இந்த உலக பொருள் எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஆக நம்ம சேர்த்து வைக்கிற தேவைக்கு சேர்த்து வைக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு வீடுனா ஒரு பெட் இருக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஒரு டைனிங் டேபிள் இருக்கணும். அப்படி நம்ம தேவையான அத்தியாவசியங்கள் சேர்க்கறது தப்பு கிடையாது. அதே மீறி ஆசைப்பட்டு ஒரு வீட்லேயே டைனிங் டேபிள் 3 வாங்கினா வச்சுருந்தா அது எவ்வளோ சிரமம் தானே. இடம் பற்றாக்குறையாக இருக்கும், பயன்படுத்த முடியாது, ஆசைப்பட்டு வாங்கின பொருளாகவும் இருக்கும், மிக்க மனசு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தேவையற்ற சேகரித்தலை நம்ம நினைச்சு தவிர்க்கணும். அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி பழத்தை மாற்றி புதுசு வாங்குறோம், அதுவும் தப்பு கிடையாது. சேர்த்து வச்சுட்டே போகக்கூடாது. இதை நம்முடைய பாவங்களை சேர்த்து வைக்கிறது, தீமையை சேர்த்து வைக்கிறது, பொறாமைகளை சேர்த்து வைக்கிறது, தீய எண்ணங்களை சேர்த்து வைக்கிறது ரொம்ப மோசமானது. இதெல்லாம் அல்லாஹ் தடை செஞ்சு எல்லாமே மோசமானது தான். அதை சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு காலத்தில் அல்லாவை அறியாமல் அது மாதிரி சேர்த்து வச்சோமா, அல்லாஹ் நம்ம அறியும் பொழுது அவருடைய தன்மை தெரியும் போது எல்லா பலமும் சக்தியும் அவருக்கு தான் தெரியும் பொழுது அப்புறம் இந்த மாதிரி தீமைகள், பேராசைகள், புறம்பேசுதல் இதெல்லாம் இன்னும் தேவையப்படாது. அதை தடை செஞ்ச விஷயமா இருக்குது. அதை நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை நம்ம சேகரிக்கக்கூடாது, அதுலேருந்து நாம் மீளணும் அப்படிங்கிறது அங்கே எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அப்படி சேர்த்து வச்சதை பற்றி மறுமையில் நம்ம கண்டுகொள்ள போகிறோம்னு சொல்கிறார். நரகன்னு ஒருத்தருக்கு தீர்ப்பு வாங்கினதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? எதாவது செய்ய முடியுமா? இந்த உலகம் வர முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆக நாம் சேகரிப்பு பிரயோஜனமானதாக இருக்கணும், புண்ணியத்துக்கு தேவையானதாக இருக்கணும். அந்த தொழுக, வணக்கம், அல்லாஹ்வுடைய நிலை கூறுவது, நன்றி செலுத்துவது, ஒருத்தருக்கு வழியை சொல்கிறது, ஒருத்தருக்கு பாதையை காட்டுறது, ஒருத்தருக்கு வாழ்க்கைக்கு ஐடியா கொடுக்கறது, கஷ்டப்படுறவனுக்கு ஆறுதல் சொல்கிறது, தர்மம் கேட்டு வந்தால் முடிஞ்சால் கொடுக்கறது, கொடுக்க முடியலன்னா இனிய சொற்களை சொல்கிறது, இது நன்மைகளாக இருக்குது. போகக்கூடிய வழியில் தடையாக இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் அகற்றுவது, பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பது, பிறருடைய துன்பத்தை இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவது, இதுமாதிரி நன்மைகள் மனுஷனும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது தேவையான சேகரிப்பு. அந்த சேகரிப்பு மறுபடியும் நம்ம கண்டுக்கொள்வோம். இந்த வார்த்தை பொதுவாக தான் நல்லா கொடுக்குறாரு. தொடக்கத்திலிருந்து சேகரித்தலில் தொடர்ந்து நீங்கள் மூழ்கி இருக்கின்றது அப்படின்னா அது ரெண்டுக்குமே பொருந்தும். நம்ம நன்மையை சேகரிப்பதில் தொடர்ந்து மூழ்கி இருக்கிறோம். அதே சமயத்தில் எதிர்க்கு செய்ய முடியும்னா மரணம் வரை தான் சொல்கிறாங்க. 2ஆம் வசனம் சொல்லப்படி நீங்கள் சமாதிக்கு செல்லும் வரைங்கிறார். நாம ஒரு சடர்ந்த ஒரு நாள் இருந்து நன்மை செய்கிறதும் மரணம் வரைக்கும் தாங்கிற எச்சரிக்கை அங்கே இருக்குது. அது ஒன்றுமே வேலை செய்யாது. அப்படி என்ன செய்யணும்? அந்த மரணம் வரைக்கும் அதை செய்வதில் முனைந்து இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த வசனம் நமக்கும் பொருந்தும் நன்மையின்பால செய்வதற்கு. அதே சமயத்தில் சமாதிக்குள்ள போகிற வரைக்கும் சேகரித்தலே ஒருத்தர் மூழ்கி இருக்கிறான்னா தீயவனுக்கு அது பொருந்தது. ரெண்டு பேரும் பொதுவானது தான். நம்ம எப்படி எடுக்கிறத பொறுத்து தான், நம்ம யாருக்கிறத பொறுத்து. ஆக யாராக இருந்தாலும் சரி, அந்த சேகரித்தல்காரனும் சரி, இந்த சேகரித்தல்காரனும் சரி, ரெண்டு பேருமே கண்டுகொள்வாங்க. நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த அந்தஸ்து இருப்போம் நன்மையாளியை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு பாவத்தை அவன் சேர்த்து வச்சிருந்தானோ தீயவன் அவன் அதை கண்டுகொள்வான்னா நரகத்தில் அவன் அதை கண்டுகொள்வான். அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் முதன்மையானவராகவும் முடிவானவராகவும் கண்ணியமானவராகவும் அடக்கி ஆளக்கூடிய நம்முடைய ஒரே வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். அத்தகைய சர்வ வல்லமையுடைய சக்தியுடைய பெருந்தன்மையாளரை, படைப்பாளரை, நியாயமானவரை, வடிவமைப்பவரை, மன்னிக்கக்கூடிய அந்த ஒருவரை, மேலதிகார மிக்கவரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை மட்டும் தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் தனித்து கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான வளமான வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் சூரா 102 வசனம் 4 தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆக சேகரித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள ஒரு சூரா, வசனம் 4. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மேலே என்ன பார்த்தோம்? உண்மையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள்,
திரும்பவும் அல்லாஹ் அதை அழுத்தி சொல்லும் முகமா சொல்றாரு, மிகவும் நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எவன் ஒருத்தர் நன்மை செஞ்சாலும் இந்த நன்மையை அங்க கண்டுகொள்வான், எவன் ஒருத்தர் தீமை செஞ்சாலும் தீமை அவன் கண்டுகொள்வான் என்று சொல்றார். நம்ம செஞ்சதுக்கு தான் கூலி கொடுக்கப்படுமே தவிர செய்யாத எந்த ஒன்று கூலி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம குரான்ல பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் பன்மடங்காக அதை என்ன பண்றாரு, ரெட்டிப்பாக்கி தரார், மல்டிபிள் பண்ணி தரார். 1க்கு 10, 1க்கு 7, 1க்கு 700 விதமா பண்ணித்தரார். அதே சமயத்தில் நம்ம செய்கிற ஒரு பாவத்திற்கு ஒரு பாவத்தை தான் கணக்கில் கொடுறார். அப்படிப்பட்ட கருணா இருக்கிறார் அவர். அதாவது நன்மைக்கு ஒண்ணுன்னா தீமைக்கு ஒண்ணு தானே, அப்படிலாம் இல்லாம அவர் கருணையாக அடிப்படையில் நன்மை ஒன்றா இருந்தால் 700 தரேன், இன்னும் கூட அதிகமாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு தீமை அதே தீமை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுலயாவது பாஸ் ஆகணும், நம்ம பாஸ் ஆகணும்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா தீமை பெருகிட்டே இருக்குது, ஒண்ணா சேர்த்தாலும் தீமை அதிகமா இருக்குது, நன்மையை மல்டிபிள் சேர்த்தாலும் ஈக்குவல் ஆக மாட்டேங்குது அர்த்தம். அதாவது இந்த ஆமையும் முயலும் ஓடின கதை தான். முயல் வேகமாக ஓடக்கூடியது, ஆமை ரொம்ப மெதுவாக ஓடக்கூடியது. ரெண்டுக்கும் போட்டிக்கு மக்கள் நினைப்பாங்க, என்னடா இப்படி போட்டிச்சிருக்காங்க, இது யார் ஜெயிப்பான்னு தெரியாத, இது எதுக்கு போட்டி நினைப்பாங்க. முயல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. கடைசி என்னாச்சு, முயல் அவருடைய சோம்பேறித்தனத்தால் ஒரு இடத்துல தங்கி படுத்ததுக்கு அப்புறம் ஆமை ஊடு சென்று முயலிடத்தை பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி எவ்வளோ எல்லாம் வாரி வழங்கினாலும் ஒருத்தன் அந்த நன்மையுடைய கணக்கலை அதை மிஞ்சலை அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போகிறான்னா அது எவ்வளோ பெரிய கேடான விஷயமா இருக்குதுங்கிறத கவனிக்கணும். ஆனால் எவ்வளோ தாராளமாக வழங்குறாரு, 1க்கு 700. அப்படி கொடுத்து ஒன்றால் அதை அடைய முடியலைன்னா அது என்ன ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது உண்மையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், மிகவும் நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் நாம செஞ்ச நன்மை தீமையை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எல்லாமே காமனாக தான் வருது. சரியா குறிப்பாக நம்ம ஒருத்தரை தாக்கி சொல்வதற்கு வழி இல்லைங்க. பொதுவாக தான் எல்லாம் சொல்லுவோம், எல்லாருக்குமே பொதுவான தானே, எல்லாத்தையும் கண்டுக்கிறாங்க. நன்மை செஞ்சுன்னு கண்டுக்கிடுவாங்க, தீமை செஞ்சு கண்டுக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள என்றால் அப்படிங்கிறார். இந்த உலகத்திலேயே நம்ம அதை செய்யணும், நம்முடைய மனக்கண்ணில் அதை பார்க்கணும், மனக்கண்ணில் அறியணும், உள்ளத்தில் அறியணும். நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள என்றா எங்க கண்ட முடியும், அங்கே மறுமையிலையா? மறுமையில் கண்டதான் முடிஞ்சு போச்சா, திருப்பி அங்கே பாஸ்போர்ட் கிடைக்காது. அங்கே போறதுக்கு முன்னால நாம கண்டுகொள்ள என்றான்னு சொல்றாரு. நீங்க நிச்சயமா கண்டுகொள்வீங்க, நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள என்றால் அப்படிங்கிற. ஏன் நம்ம அதை கண்டுகொள்றத நம்ம அல்லாஹ்வை அறிகிறோம், அல்லாஹ் தன்மை அறிகிறோம், அவருடைய சக்தி அறிகிறோம், அவருடைய சான்றுகளை பார்க்குறோம், அவர் இருப்பது உண்மை நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்வு மரணமும் உண்மைங்கிறத பார்க்குறோம், நம்முடைய மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி அறிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி மறுமைங்கிறதும் 100% உண்மையாக இருக்குது அப்படின்னு அறிகிறோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாம செஞ்ச காரியத்தை கண்டிப்பாக நம்ம அங்கே நன்மையின் வரவர்களாக பார்ப்போம். நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள என்றால் நீங்கள் நரகத்தை கற்பனையில் காண்பீர்கள். இந்த மாதிரி நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தன்மையையும் அல்லாவுடைய செயல்பாடுகளையும் அல்லாவுடைய சான்றுகளையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியதையும் அவருடைய ஆளுமையும் அவருடைய ஆதிக்கத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் பார்த்ததுக்கு பின்னால நாம ஈமான் கொள்றோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் உறுதியாக கண்டுகொள்ள என்றால் நீங்கள் நரகத்தை கற்பனையில் காண்பீர்கள். நம்ம கற்பனையிலேயே நம்ம அதை எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு துன்புறக்கூடியதுங்கிறத நிறைய வர்ணனை பண்ணியிருக்கிறார். இன்னும் பார்க்க முடியும், உணர முடியும். சில சமயம் நம்ம அதை நினைச்சு நமக்கு அழுக முட்டுது, வருது, கண்ணீர் வடிக்கிறோம். ஏன்? நரகத்தை கற்பனையில் பார்க்கறதுனால. அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறார் நமக்கு. அங்க நீங்க தோத்து பேர் கூட ஜெயிக்கிறதுக்காக அதையும் கற்பனையில காட்டக்கூடிய அளவுக்கு அல்ல நமக்கு வழங்கியிருக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதமா இருக்கு. மறுமையில் நம்ம இந்த உலகத்தை அறிய முடியாதுன்னா அது இன்னும் எவ்வளவு கஷ்டமாயிடும். நீ ஈமான் மட்டும் கொள்ளு அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் தானே. ஈமான் கொள்ளணும், அதே மறுமையா பார்க்க முடியாது, உன்னால கடிக்க முடியாதுன்னு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் இல்லாம எல்லாம் இலக்குவாக்கி இருக்கிறார், கற்பனையில பார்க்க முடியும் வச்சிருக்கிறார். நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள இயன்றால் நீங்கள் நரகத்தை கற்பனையில் காண்பீர்கள். நீங்க பாருங்கள் இல்லை, நீங்க காண்பீர்கள், பார்க்க முடியும்னு சொல்றார். நம்ம பார்க்கத்தான் செய்யணும் கற்பனையில் எவ்வளவு அவருடைய வழிகளையும் வேதனைகள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா சாதாரண நம்ம வழிகளை தாங்க முடியல உலக இந்த பூமியில. இப்போ ஒரு சம்மர் வெயில் ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ கஷ்டமா இருக்குது வெளியில் நடக்கிறதுக்கு, வாகனங்களில் போகிறதுக்கு. வாகனங்களில் போன இந்த காற்று வருது, அந்த காற்றுலையும் போக முடியல. ஏன்னா அந்த அடிக்கடி காற்று வெப்பமாக இருக்கும். ஃபேன் போட சொல்கிறோம் வெயில் காலத்தில், ஃபேன்லேருந்து நல்ல காற்று வந்தால் தானே இருக்கிற வெப்பத்தை நான் கக்கிட்டு இருக்கோம். வெப்ப காற்று வந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த உலகத்திலேயே இந்த சாதாரணமாக எவ்வளோ தொலை தூரத்தில் உள்ள சூரியன்
சூரியனை கடந்து வரக்கூடிய அந்த வெயில், சூரியனில் இருந்து வரக்கூடிய அந்த வெயில் எவ்வளோ கடுமையாக கஷ்டமாக நமக்கு இருக்குது. அப்போ மறுமையில் நம்மளை எப்படி நெருக்கமாக எல்லாம் வச்சிருப்பாருங்க. நன்மை செய்யாத இந்த பாவிகளை அது எவ்வளோ துன்பமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய முடியுது, கற்பனையில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல வரேன். ஆக நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள இயன்றால் நீங்கள் நரகத்தை கற்பனையில் காண்பீர்கள், நீங்கள் பின்னர் நீங்கள் நிஜ கண்ணால் அதனை காண்பீர்கள். கற்பனையில் கொண்டு பார்க்க முடியுது. அதே சமயம் நிஜங்கள் எப்போ பார்ப்பீங்க, பின்னால மறுமையில விசாரணைக்கு அப்புறம் ஒரு நரகவாசியா இருந்தோம் சொன்னா பின்னர் நீங்கள் நிஜ கண்ணால் அதனை காண்பீர்கள் அப்படிங்கிற மனசு மட்டும் இல்லை, அந்த காலம் பார்க்க முடியும். பின்னர் நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றி அந்நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம்மளை எவ்வளோ சுகபோக மனிதனை வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நம்ம மகிழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய உணவாக இருக்கட்டும், அதை உண்ணக்கூடிய ஒரு சுவையாக இருக்கட்டும், வாழக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கட்டும், நம்ம வாழக்கூடிய ஒரு இருப்பிடமாக இருக்கட்டும், நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு நிலமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அருட்கொடையாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீங்க. ஏன் சொல்கிறாரு, நீங்கள் நன்றி செலுத்தினா கேட்கப்படுவீங்க. நம்ம அனுபவித்த ஒன்றுக்கு பற்றி நன்றி செலுத்தணும், தேங்க் கார்டு சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும், அது செயல்பாடில் காட்டணும். அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக நம்ம நன்றியை செலுத்தணும். நன்றி செலுத்தாங்க நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்தது பற்றி கேள்வி கேட்கப்படுவீங்கன்னு சொல்கிறார். அதுதான் கேள்வி. இதெல்லாம் நீ எவ்வளோ ருசிச்சு சாப்பிட்ட, எவ்வளோ சுகபோகமாக இருந்த, எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த, நோய் இல்லாமல் இருந்த, வாலிபத்தை எப்படி கழிச்ச, வயதிகத்தை எப்படி கழிச்ச, அந்த கேள்வி இருக்குது இல்லை. நடந்து வச்சிருந்தாரு, நீ வயது ஆனால் கூட உனக்கு படிச்சதற்கு பிள்ளைங்க எல்லாம் கொடுத்தாருல அப்படின்னு கேட்பார்ல, உதவியாளர் கொடுத்தாருல, நண்பர்கள் இருந்தாங்க, ஒரு பொருள் வாங்க வேணும், நமக்கு போக முடியல, ஒருத்தர் போறாரு சொல்லிவிட்டு வாங்குறோம், அவர் போகிறது வாங்கி நமக்கு தாராரு, அது நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குது. அது யாருடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ நாம் ஒரு இடத்துக்கு வெளியே வெயிலில் போகாமலே ஒருத்தர் வாங்கி நமக்கு தாராருன்னா நமக்கு அது மகிழ்ந்து அனுபவித்த என்னவா இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. நாம் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றின்னு சொல்லலாம். இப்படி ஒன்று ஒன்று நிறைய இருக்குது. நமக்கு எல்லாம் நிறைய வழங்கியிருக்கிறார். நடக்கக்கூடிய கால்கள் இருக்குது, பிடிக்கக்கூடிய கைகள் இருக்குது, பார்க்கக்கூடிய கண்கள் இருக்குது, சிந்திக்கக்கூடிய மனங்கள் இருக்குது, செய்யக்கூடிய காது இருக்குது, நுகரக்கூடிய மூக்கு இருக்குது, வாசனைகள் அது நம்ம அறிய முடியுது, உண்ணக்கூடிய பேசக்கூடிய வாயை கொடுத்துருக்கிறாரு, டேஸ்ட் அறியக்கூடிய நாவை கொடுத்துருக்கிறாரு, ஜீரணமாகக்கூடிய குடலை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ சொல்லலாம், நம்முடைய விரல்களை பாதுகாக்க நாங்களை கொடுத்துருக்கிறாரு, தலையை பாதுகாக்க திக்கான ஒரு தோலை கொடுத்துருக்கிறாரு, அந்த தோலில் எது பட்டாலும் வலிக்கிட்டு போகிற மாதிரி சில்கி ஹேர் கொடுத்துருக்கிறாரு, முடிகளை கொடுத்துருக்கிறாரு, கண்களை பாதுகாப்பதற்கு அங்கே முடிகளை வச்சிருக்கிறாரு, நம் உடல்களில் சில இடங்களில் முடிய வச்சிருக்கிறாரு. எதுக்கு, நம்முடைய உடலில் உள்ள சூடுகளை தணிப்பதற்காக, வெளியேற்றுவதற்காக, கன்வெர்ட் செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நாம மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை பற்றி எல்லாம் நினைச்சுவாரு கேட்பேங்கிறார். ஏன் எப்போ கேட்பாரு, நன்றி செலுத்தாமல் தான் கேட்பார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நன்றி சேர்த்துட்டே இருக்கணும். என்ன முடியாது, நம்ம அடுக்கணும் எல்லாம் மனசில் உள்ளது, நாம் அனுபவிச்சது ஈஸியாக வாயில் வந்துட்டு இன்னும் நாம் அனுபவிக்க கூட நம்மளால் உச்சரிக்க முடியாத வார்த்தைகள் இருக்கும். அது நினச்சி பார்க்கணும். அதை நம்ம அழகான முறையில் உட்காடுறோம், அழகான நிற்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எவ்வளோ ஒரு உடம்பு விஷயங்களை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் முடியுமா? ஒரு குறுக்கு பிடி வந்துருச்சு, ஒழுங்காக நீட்டி இருந்து படுக்க முடியாது. அப்படி குடிஞ்சு படுத்தா தான் அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். கேஷுவல் நம்ம நினச்ச மாதிரி பிறண்டு படுக்கிறோமே, எப்பவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சில நரம்புகள் இழுத்துக்கிறோம், காலில் பிரச்சனை இருக்கும், அடிபட்டிருக்கும். அந்த அடிபட்ட காலத்தில் தூங்குறதா இருந்தால் அதுக்கு பல செட்டப்லாம் செஞ்சுட்டு இருப்போம். தூக்கத்தில் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில செட்டப் வச்சுருப்போம். பல விதமான துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் வச்சிருக்கிறாரா? அப்போ நம்ம அதுக்கு என்ன நன்றி செலுத்துகிறோம்? சும்மா தான் படுக்கிறோம், தூங்குறோம், ஏதோ சுகமாக அனுபவிக்கிறோம் தூக்கத்தை. அதுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்துகிறோம்? அல்லாஹ்வை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம தூங்குறோமா? சில வசனங்களை ஓதிட்டு தூங்குறோமா? எந்திக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுறோமா? ஞாபகம் அடிக்கடி மறந்து போதா? இது என்ன காரணம்? ஆன்ம பலம் இல்லை, வீக்னஸாக இருக்குது, சொல்ல முடியலை, ஆரோக்கியமாக எந்திக்க முடியல, ஃபஜ்ருக்கு அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம நன்றிங்கிறது நம்ம ஏறாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சும்மா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சாப்பிடுறோம், அவ்வளோதான், ஒன் சைடு நன்றி. அது மட்டும் தான் அனுபவிக்கிறோமா? எவ்வளோ நம்ம வாகனம் கொடுத்துருக்கிறாரு, நடைகளை குறைச்சி எல்லாம் வலிக்கும். எது 3 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு போயிட்டு வானா நடந்து நம்ம நினச்சி பார்க்க முடியுதா? இந்த காலத்தில் வாகனங்கள் எளிமையாக இருக்குது. 5 நிமிஷம் 3 கிலோமீட்டர் போயிடுவோம்.
5 நிமிஷம் இங்கே வந்துடுவோம். அந்த மாதிரி எளிய பாதையில் அமைச்சிருக்கிறாரு, சாலைகளையும் பாதைகளையும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது என்னது ஆசீர்வாதம் இல்லையா? என்னைக்காவது நம்ம அதுக்கு நன்றி செலுத்திருக்கோமா? அப்போ நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றி கேட்கப்படுவீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. நம்ம நுகரக்கூடிய சுவாசத்தில் இருந்து, வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருந்து, உண்ணக்கூடிய உணவுல இருந்து, ஜீரணமாகி கழியக்கூடிய கழிவுல இருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உடல் உள்ளுக்குள்ள ஒரு திங்கக்கூடாத உருளைக்கிழங்கு தின்னுட்டா கேஸ் ஏற்படுது. அந்த கேஸ் வெளியாகலைன்னா குத்தல், குடைச்சல், வலி எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம எந்த விதமான நல்லா சாப்பிட்றோம். கேஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் வருதுன்னு சாப்பிடாம இருக்கிறோமா? சாப்பிட்டு செய்யணும். அது தெரிஞ்சு வேறு வெளில கூட சேர்த்துக்கிறோம். ஸோ கேஸ் ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் நம்ம அதை நினச்சி எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோமா? நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜீரணமாக்கி எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. ஆடு மாடு மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமே தவிர நன்றி செலுத்துறது ரொம்ப சொற்பமாக இருக்குது, குறைவாக இருக்குது. அதனால நாமெல்லாம் என்ன அசட்டையாக இல்லாமல் அல்லாவுக்கு நாம் அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நலிந்து அனுபவித்து இருந்தோம்னு சொன்னால் மிக நிச்சயமாக நினைச்சு நம்ம அதை நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நம்ம நிச்சயம் காப்பாற்றப்படுவோம். நம்ம கேள்வி கணக்கு விசாரணைகள் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். ஆக இந்த 8 வசனங்கள் எல்லாம் நமக்கு நிலை கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சேகரித்தலை பற்றி சொல்கிறார். என்ன சேகரிக்கணும், என்ன சேகரிக்கக்கூடாதுன்னு நம்ம பாடம் கற்றுக்கொள்கிறோம். நன்மைகளை சேகரிக்கணும், தீமைகளை சேகரிக்கக்கூடாது. அதை மாதிரி செஞ்சோம்னா எதை செஞ்சால் நம்ம மறுமையில கண்டிப்பாக கண்டுகொள்வோம், நிச்சயமாக கண்டுகொள்வோம். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார், நீங்கள் மட்டும் உறுதியாக கண்டுகொள்ள இயன்றால் நரகத்தை கற்பனையில் காண்பீங்க அப்படிங்கிறார். பிறகு நிஜக்கனாலையும் காண்பீங்க. எதுக்கு? நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றி அந்நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கையா அல்ல இந்த வசனத்தை முடிக்கிறாரு. அல்லாஹ் இந்த எச்சரிக்கையின் மூலம் நம்மளை சரி பண்ணணும், நேர்வழிப்படுத்தணும், நல்வழி காட்டணும், நன்றி செலுத்தக்கூடிய மக்களால் நம்ம ஆட்சி வைக்கணும். அது அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கும் இந்த பெற்றோருக்கும் புரிந்த அற்புதங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு பகரமாக உமக்கு நன்றி செலுத்துக்கு ஆட்சி வைப்பீராகன்னு கற்றுத்தார். இப்படி சொல்லி பேசி கேளு அப்படிங்கிறார். அதை சொல்லக்கூடிய மக்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியாக இருந்து மறுமையில் நம்முடைய விசாரணைகளை எளிமையாக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வார்கள் சொல்லி இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.